அதை இப்படி போட்டுட்டு தெளிவு இப்படி போட்டு கத்திக்கிட்டு இருக்கக்கூடாது. இதெல்லாம் ஒரு கொடுமை. கோட்டு படத்துல பிளாக் டிக்கெட் வித்தவன் ஜனநாயகம் படம் வரும்போது மந்திரி ஆயிடுச்சு. இங்க பேசிட்டு இருக்கும்போது எங்க அண்ணன் கிருஷ்ணசாமி என்ன சொல்றாங்க, அப்ப எஃப்ஐஆர் யாருன்னு பேசுனது தம்பி அப்ப எஃப்ஐஆர் அதான் எதுவும் தெரியல. 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் முதல்வரை புகழ்ந்து பேசிக்கொண்டே இருக்கு. எழுந்து அதெல்லாம் வேணாம், நீங்க நிதிநிலை அறிக்கை படிங்கள் என்று அவர் சொல்லல, உட்கார்ந்தே இருக்கு அப்படியாட்டு பேசிட்டே இருக்கும். நீங்கள் உண்மை என்னும் விதையை விதைத்து சமத்துவ பயிரை விளைத்து அதை அறுவடை செய்த கோட் சூட் போட்ட விவசாயி. அன்னைக்கு அவர் கோட் சூட்டும் போல அப்படியே இருக்கணும். இத கொடுமை என்னன்னு, இந்த நிதிநிலை அறிக்கையை வெங்கடாசலபதி கோயில்ல வேற வச்சு எடுத்துட்டு வந்துட்டான். இந்த நிதிநிலை அறிக்கை கொடுத்தது வினோத், வேளாண்துறை அமைச்சர் வினோத்தா வெங்கடாசலபதியான்னு நமக்கு இன்னும் குழப்பமா இருக்கு. இவங்க பண்ற அக்கிரமத்துக்கு அவரை வேலை வந்து இழுத்து விடுறாங்க. அவர் என்ன நினைப்பாரு, ஐக்கிய பேர் இந்த நிதிநிலை அறிக்கை படிக்க வேண்டாம் எனக்கு வந்து வச்சு பரிதாபமே பரிதாபம். கதையை முடிச்சிட்டோம். கடைசியாக ராஜீவ் ஜெயவர்தனை ஒப்பந்தம். இந்த கையெழுத்து தான் தமிழ் தேசியத்தின் விடுதலை போராட்டத்தின் வீழ்ச்சியின் முதல் அடி, முதல் படி. கதையை முடிச்சிட்டோம். என்ன வச்சிருக்க நீ? என்ன இருக்கு? கல்வி மாநில உரிமை. அதை எடுத்துட்டு போனது யார்? எடுத்துட்டு போனது யார்? காங்கிரஸ். பை கொடுத்தது யார்? இதே திமுக. இன்று வரை கல்விய மாநில பட்டியல் கொண்டு வருவோம். என்னை கொண்டு வருவீங்க? என்னை கொண்டு வருவீங்க? இப்ப இருக்கிற முதல்வர் அதை பத்தி பேசுவாரா? இல்ல கொண்டு வருவாரா? கொண்டு வருவாரா சொல்லுங்க. ஒரு சொட்டு மேகதாதில் அணை கட்டியே தீர்வேன் என்று சொல்லுகிற கட்சியை கூட்டணி வைத்து 60 ஆண்டுகளாக இல்லாத அந்த அமைச்சரவையில் 2 அமைச்சருக்கு பங்கு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன வருது? என்ன வருது அவசியம்? என்ன வருது? நமக்கு இருக்கிற கோபம் ஏன் அவருக்கு இல்ல? ஏன் அந்த கட்சிக்கு இல்ல? என் மண்ணின் மக்களுக்கு, என் உரிமைக்கு, என் அடிப்படை உரிமை, என் மக்களின் வாழ்வுரிமை பறிக்கிறது 13 மாவட்டங்களின் குடிநீரை. காவிரி பல மாவட்டங்கள். நீ நம்ம தஞ்சாவூருக்கு டெல்டா நினைச்சிருக்க. காவிரி தமிழ் தேசிய தமிழ்நாட்டினுடைய உயிர் நீர், உரிமை நீர். அதை பறிக்கிறான். இப்ப நீ எடுக்க வேண்டிய ஒரே முடிவு என்ன? ஒரு சொட்டு தண்ணீர் தமிழ்நாட்டுக்கு இல்ல. அப்ப உன்னோட கூட்டும் இல்ல, என்னோட ஓட்டு உனக்கு இல்லடா. இந்த முடிவை மான தமிழ் மக்கள் எடுத்தால் அவன் வருவான். தமிழ்நாட்டிற்குள் தமிழனுடைய உரிமைக்கு, உணர்வுக்கு, உயிருக்கு எதிராக எவன் என்றாலும் ஒரு ஓட்டு வாங்க முடியாதுங்கிற நிலையை, நெருக்கடியை நாம் உருவாக்கினால் நமக்கு முன்னாடி அவன் பேசுவான். இப்ப பேசாது. இப்ப பாரதிய ஜனதா இந்திய ஒன்றியத்தை ஆண்டு கொண்டிருக்குல்ல, அதுக்கு தெரியாம அது இசை தராம மேகதாட்டுல அணை கட்ட முடியுமா? கட்ட முடியுமா? எப்படி அனுமதிக்கிற நீ? எப்படி அனுமதிக்கிற? இப்ப மேகதாட்டுல அணையை கட்டுனா, கட்டக்கூடாதுன்னு பாரதிய ஜனதா அனுமதி தரலைன்னா அடுத்த முறை பாராளுமன்றத்தில் காங்கிரஸ் வென்றும் பாரதிய ஜனதா தோற்றும். அந்த அற்ப தேர்தல் வெற்றிக்காக ஒரு தேசியத்தின் உரிமையை பறிகொடுக்க அவர்கள் தயாராக இருக்கிறார். அப்ப நாம் என்ன செய்யணும்? என் உரிமையை பறிக்கிற உனக்கு என் நிலத்தில் ஒரு ஓட்டு கிடையாதரா என்ற முடிவை மாட தமிழ் மக்கள் நாம் எடுக்கணும். இல்ல உன்னை எவனாலும் காப்பாற்ற முடியாது. உனக்கு இருக்கிற ஒரே கருவி, வலிமை மிக்க ஆயுதம், வாக்குதான். அதை இப்படி போட்டுட்டு தெளிவு இப்படி போட்டு கத்திக்கிட்டு இருக்கக்கூடாது. இதெல்லாம் ஒரு கொடுமை. கோட்டு படத்துல பிளாக் டிக்கெட் வித்தவன் ஜனநாயகம் படம் வரும்போது மந்திரி ஆயிட்டான். நாங்கள்லாம் தயாரிக்கப்பட்டவர்கள், வளர்ந்தவர்கள். 5 வயது 6 வயதில் இருந்தே படிப்பிக்கப்பட்டு போராட்டங்கள் நடக்கிற இடத்துல விரலை பிடிச்சி கூட்டி கொண்டு நிறுத்தி அப்படியே கொடியை வச்சுக்கிட்டு நின்று போராடி வளர்த்து
படிப்பிச்ச பேராசிரியர் ஆசிரியர்லாம் படிப்பிச்சு மார்க்ஸ் இந்தா இருக்கு, லெலின் இந்தா இருக்கு, ஏங்கல்ஸ் இங்கே இருக்குது, இங்கர்சால் இங்கே இருக்கார், புத்தன் இங்கே இருக்கான், பூலே இங்கே இருக்கான், அம்பேத்கர், அரிஸ்டாட்டில், எல்லாத்தையும் சாக்ரட்டிஸு எல்லாத்தையும் படி, இந்தா இருக்கான் ஃபிடல், இந்தா இருக்கான் இப்போ சேகுவேரா, எல்லாத்தையும் படித்து கம்பன், இளங்கோ, கபிலன், வள்ளுவன், அவன் இவன் எல்லாத்தையும் வாய்ச்சு உலக வரலாறு, இலக்கியம், பொருளாதாரம் என்ன, சூழியல் என்ன, உளவாண்மை என்ன, நீர் மேலாண்மை என்ன, எல்லாவற்றையும் கற்பித்து வளர்த்தார்கள் எங்களவர்கள். கண் முன்னே என் இனச்சாவை பார்த்தோம். இரத்த சகதிக்குள் ஒப்பாரியிலும் ஓலத்திலும் கரு கொண்டு ஓடி வந்தோம். கதர்னோம், நின்னோம், எல்லாவற்றையும் அர்ப்பணிச்சு 260 வழக்கு என் மேல, 260 வழக்கு. என்ன சொத்து குவிப்பா இல்லை என்ன இது, எதுல கொலையா கொள்ளையா என்ன இருக்கு? இதே மாதிரி போறான்னு தான் இங்கே பேசிட்டு இருக்கும்போதே எங்கள் அண்ணன் கிருஷ்ணசாமி என்ன சொல்கிறாங்க, அப்போ எஃப்ஐஆர் உறுதி. யாருன்னு பேசுனது? தம்பி ஏதோ பேசிட்டான், அப்போ எஃப்ஐஆர் உறுதி. அதான் ஏதோ சொல்லாம்ல. அது மாதிரி நமக்கு ஒரு கோட்பாடு தான், வழக்கு இல்லை என்றால் விடியாது கிழக்கு, சிறை என்றால் அதை நிறை, தடை என்றால் அது உடை. சரி, நான் கேட்கிறேன், வெள்ளைக்காரன் சிறை கட்டினது யாருக்காக? நமக்கு. அப்ப நம்ம பிள்ளைகள்லாம் சொந்தக்காரெல்லாம் சட்டம் படிக்கிறதா இருக்கு, நமக்கு வழக்கு நடத்தத்தான். அவனுக்கு வேலை வேணும்னா நம்ம ஏதாவது பண்ணணும்ல. அந்த என் தம்பி சிறிதரெல்லாம் வந்துருக்காப்ல, மூத்த வழக்கறிஞர். அப்ப அவரெல்லாம் நம்ம பண்ணணும். என்ன பண்ணணும்? கொலை கொள்ள பண்ணக்கூடாது, உரிமைக்காக போராடணும். அதுக்காக வந்ததுன்னா எதிர்த்து நிற்கணும். இதெல்லாம் கோட்டா ஏறுறோம், நாளைக்கு கோட்டை வாசல்ல ஏற போறோம். இதுல என்ன இருக்குது? பெரிய தம்பி, புரட்சி என்பது ஒரு தலைகள் மாற்றம். மாறாது என்ற சொல்லை தவிர இங்க எல்லாம் மாறிடும். இன்னைக்கு மேல இருக்கிறேன், ஒரு நாள் கீழே வருவான். இன்னைக்கு கீழே இருக்கிறவன் நாளைக்கு மேல போவான். இன்னைக்கு கோட்டையில இருக்க ஒரு நாள் கொடியை பிடிச்சி இங்க கத்தி இருப்பான், இங்க கத்தி இருக்க ஒருத்தன் கோட்டைக்கு போவான். அதுதான் புரட்சி. அதுக்கு பேர் தான் தலைகீழ் மாற்றம். அதனால இந்த கட்சிகளினுடைய அரசியல் நிலைப்பாடுகளை நீங்க புரிஞ்சுக்கணும். அனைத்து கட்சியை கூட்ட சொல்றாங்க. இப்ப நாங்க எங்க அண்ணன் கிருஷ்ணசாமி எல்லாம் ஐயா எடப்பாடி ஆட்சியில் போய் பல்வேறு பிரச்சனைக்கு நாங்க பேசணும். இதே வேளாண் பிரச்சனைக்கு, இது எல்லாத்துக்குமே உட்காந்து பேசணும். அனைத்து கட்சியை கூட்டுறதுல அவருக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, அவர் காங்கிரஸ் கட்சி தான் தரம் இருக்குது, காங்கிரஸ் கட்சி தான் தரம் இருக்குது, அணையை கட்டுவேங்கிறது. அப்போ அவங்கள வச்சுக்கிட்டு இவர் எப்படி கட்சி நடத்துவார்? எப்படி கூட்டம் அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்துவாப்புல? இங்க நீங்க நல்லா கவனிக்கணும். தண்ணீர் தமிழர்களுக்கு கொடுக்க முடியாது, மேகதாதில் அணையை கட்டியே தீர்வேன் என்று சொல்லுகிற அந்த மாநில முதல்வர் சிவகுமார் அனைத்து கட்சியை கூட்டுறார். பாரதிய ஜனதாவையும் கூட்டுறார், மதச்சார்பற்ற சனதள கட்சியும் கூட்டுறார், எல்லா கட்சியும் கூட்டுறார். ஆனால் பாதிக்கப்பட்டிருப்பது நாம். தண்ணியை நீங்கள் தந்தையாக வேண்டும் என்பதற்கு அனைத்து கட்சியை கூட்ட வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கு. அந்த பொறுப்பும் கடமையும் நாட்டை ஆளுகிற முதல்வருக்கு இருக்கு. செய்ய தமிழ்நாடு அரசு கட்சி கொள்கை கருத்து பாகுபாடின்றி தன்னை ஆதரித்தவர்கள் எதிர்த்தவர்கள் எந்த நிலைப்பாடுமின்றி மண்ணின் மக்களின் நலன், தமிழ்நாட்டின் உரிமை என்கிற நோக்கோடு எல்லா கட்சியும் கூட்டி தலைமைச் செயலகத்திலே அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்துகிறார் என்ற செய்தியே இந்திய ஒன்றிய அரசிற்கும் கர்நாடக அரசிற்கும் பெரும் அழுத்தத்தை கொடுக்கும். ஆனால் அவர் அதை செய்யல. இப்ப என்ன செய்ய போறாரு? தொகுதி மறுசீரமைப்பு, அது இந்திய ஒன்றிய அரசு பாரதிய ஜனதா அரசு கொண்டு வர துடிக்குது, டிலிமிட்டேஷன். அதுக்கு அனைத்து கட்சி நாடாளுமன்ற அதாவது மாநிலங்களவை உறுப்பினர்களை அழைக்கிறது. இப்போ இவர்கிட்ட உறுப்பினர் இல்லை, ஒரே ஒரு உறுப்பினர் இவர் என்ன பண்ணிருக்காரு, அது அந்த பிரவீன் சக்கரவர்த்தின்னு ஒரு காங்கிரஸ் உறுப்பினர். அவரை தவிர இப்போ திமுக ஒரு தீய சக்தி ஆயிடுச்சு, அந்த சக்தியில தான் இருக்கிறாங்க. இப்போ காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இவரோட வந்து உட்காருவாங்க, திமுக இருக்க மீதி உறுப்பினர்கள் இவரோட வருவார்களா? இல்லை அதிமுகவில் நியமிக்கப்பட்ட நாடாளுமன்ற அந்த மாநிலங்களவை உறுப்பினர்கள் அவரோட வந்து உட்கார்ந்து பேசுவார்களா? இப்போ இங்கே பேசிய பெருந்தமிழர் ஐயா பழக்கற்பை அவர்களோட குறிப்பிட்டிருக்க, அதாவது
இந்த தொகுதி மறுசீரமைப்பில் நமக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, மக்கள் தொகை அடிப்படையில் அவங்க இந்த தொகுதியை பிரித்தார்கள் என்ற மக்கள் தொகை எண்ணிக்கையில் இதில் இந்த குடும்ப கட்டுப்பாடு இருவம்ச திட்டத்தில் வந்த அந்த ஃபேமிலி பிளானிங்கை 100 விழுக்காடு செயல்படுத்திய ஒரே மாநிலம் இந்தியாவில் தமிழ்நாடு தான். அது உங்களுக்கு தெரியும். அதனால நம்முடைய பிறப்பு விகிதம் கட்டுப்படுத்தப்பட்டுருச்சு. அப்போ நாம் இருவர் நமக்கு இருவர்னு சொன்னால், கொஞ்ச நாள் கழித்து நாம் இருவர் நமக்கு ஒருவர்னா, கொஞ்ச நாள் கழித்து நாம் இருவர் நமக்கு அதுக்கு இன்னொருவர்னு சொல்லி முடிச்சுட்டான். இப்போ பிறப்பு விகிதம் சுத்தமாக முடிஞ்சிருச்சு. இப்போ நமக்கு அளவு கடந்த மது, இந்த உடல் திறன் இல்லாதனால பிறக்கிற திறனை அற்று போயிட்டோம். இப்போ மற்ற மாநிலங்கள், உத்தரப்பிரதேச மாநிலம் இதை செயல்படுத்தல, அவன் பெரும் எண்ணிக்கையில் இருக்கிறான். இது எதுக்காக அச்சம் வருதுன்னா, இப்போ இவர்கள் தொகுதி மறுசீரமைப்பில் அவர்கள் பெரும் எண்ணிக்கையில், இப்போ 80னா அது 140 அப்படி ஆயிடுது. இப்போ இரு மடங்கு பீகார், குஜராத், உத்தரப்பிரதேசம், இப்போ மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் இதெல்லாம் அதிகப்படியாக எண்ணிக்கை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்துட்டால், ஒரு சட்டத்தை, ஒரு மசோதாவை இந்திய நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த கட்சிகளுக்கு தேவை வந்தால், மொத்த அதிகப்படியான நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாநிலங்களவை உறுப்பினர்களுடைய ஒப்புதலை, அந்த வாக்கை, ஒப்புதலை பெற வேண்டுங்கிற அவசியம் இருக்கு. குறிப்பாக தென் மாநிலங்களில் இருக்கிற நாடாளுமன்ற அல்லது மக்களவை, மாநிலங்களவை உறுப்பினர்களினுடைய இந்த ஒப்புதலை பெற வேண்டிய தேவை இருக்காது. அவனுக்கு இந்தி பேசுகிற மாநிலங்களில் இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஒப்புதலே போதுமானதாக இருக்கும். அதனால் எந்த சட்டத்தையும் எதிர்ப்பின்றி நிறைவேற்றி கொண்டே போவார். இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல், இப்போ நீ நல்லா கவனிச்சுக்க, ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே வரி ஜிஎஸ்டி, ஒரே பாடக்கொள்கை புதிய கல்விக் கொள்கை, ஒரே குடும்ப அட்டை, நாடங்களும் ஒரே ரேஷன் கார்டு, எல்லாம் ஒன்று. ஆனால் நதி இல்லை. எல்லாம் ஒன்னா இருக்கணும், ஆனால் நதி, காவிரி அவனுக்கா இருக்கணும், முல்லை பெரியார் அவனுக்கா இருக்கணும் என்றால் அது எப்படி? இது எப்படியா இருக்கிறது? அப்ப இதுக்கெல்லாம் ஒரு பொதுவாக ஒரு கொள்கை இருக்கணும், ஒரு நிலைப்பாடு இருக்கணும் நினைக்கிற இந்த அரசு. அப்ப நதிநீர் கொள்கையில் ஒரு பொது நிலைப்பாடு, அதுக்கு ஒரு பொது அமைப்பு, அது சொல்வதைத்தான் கேட்டாக வேண்டும் என்கிற ஒரு ஆளுமை அங்க இருந்தால் 177.25 டிஎம்சியை தர இந்த பருவத்தில் என்ற திறகுனவன் எனக்கே பத்தல அப்படி என்றால், நான் இருட்டில் இருந்து கொண்டுதான் பிற மாநிலங்களுக்கு நெய்வேலி பழுப்பு நிலக்கரி மின்சாரத்தை பகிர்ந்தளிக்கிறேன். நான் இருட்டில் இருந்து கொண்டுதான் அணு உலையில் இருந்து தயாரிக்கப்படுகிற மின்சாரத்தை எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்கிறேன். எனக்கு எரிகாற்று இல்லாத போதுதான் நான் என்னுடைய காவிரி படுகையில் எடுக்கப்படுகிற மீத்தேன் பயோகேஸை எல்லாருக்கும் பகிர்ந்தளிக்கிறேன். அப்போ உங்கள் வளம் உங்களுக்கே என்றால், உன் நீர்வளம் உனக்கே என்றால், என் நிலத்தின் வளம் எனக்கே என்று நான் நின்றால் இறையாண்மையும் ஒருமைப்பாடும் எங்கே இருக்கும் என்பதை இந்த ஆட்சியாளர்கள் சிந்திக்கிறார். இவர்களை விடு எங்களை போன்றவர்கள், இந்த மண்ணை மக்களை பேரன்பு கொண்டு காதலிக்கிற தமிழ் பிள்ளைகள், ஒரு நாள் பிரபாகரன் ரத்த துளியில் வந்த பிள்ளைகள் எழுந்து நின்றால் என்ன ஆகும் யோசிப்பார்? என்ன ஆகும்? நெய்வேலி பழுப்பு நிலக்கரி மின்சாரம் முழுக்க எனக்கு என்ற இறுக்கத்தை நான் கொடுத்தால் என்ன செய்வேன்? என்ன செய்வேன்? என்கிட்ட பேச வர முதல்ல பேச வேண்டியது அவன்கிட்ட. காவிரியில உரிய பருவத்துக்கு உரிய நீரை அவனை தர சொல்லு, அப்புறம் இதை பத்தி பேசு என்று பேசுவதற்கு ஒரு ஆண் மகன், ஒரு துணிவு மிக்க ஒரு தலைவன் இந்த நிலத்தில் இல்லாதனால இந்த பிரச்சனை. இங்க வேளாண் நிதிநிலை அறிக்கையில் இதெல்லாம் எதையுமே பேசப்படல. 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் முதல்வரை புகழ்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறோம். எழுந்து அதெல்லாம் வேணாம், நீங்க நிதிநிலை அறிக்கை படிங்கள் என்று அவர் சொல்லல, உட்கார்ந்தே இருக்கு, அப்படியே பேசிட்டே இருக்கு. நீங்கள் உண்மை என்னும் விதையை விதைத்து சமத்துவ பயிரை விளைத்து அதை அறுவடை செய்த கோட் சூட் போட்ட விவசாயி, அன்னைக்கு அவர் கோட் சூட்டும் போல அப்படியே இருக்க. இத கொடுமை என்னன்னு, இந்த நிதிநிலை அறிக்கையை வெங்கடாசலபதி கோயில்ல வேற வச்சு எடுத்துட்டு வந்துட்டாங்க. இந்த நிதிநிலை அறிக்கை கொடுத்தது வினோத், வேளாண் துறை அமைச்சர் வினோத்தா வெங்கடாசலபதியான்னு நமக்கு இன்னும் குழப்பமா இருக்கு. இவங்க பண்ற அக்கிரமத்துக்கு அவரை வேலை வம்பு இழுத்து விடுறாங்க. அவர் என்ன நினைப்பாரு, ஐக்கிய பேர இந்த நிதிநிலை அறிக்கை படிக்க வேடா எனக்கு வந்து வச்சு பரிதாபமே. அப்போ
இப்போ மேகதாட்டில் என்ன சிக்கல் வருதுன்னா, நமக்கு நீங்கள் பாருங்கள், ஒவ்வொன்றா குறைஞ்சி 566, அப்போ 205, 192, இப்போ 177.25 இங்கே நிற்கிறோம். ஆனால் 177.25 நமக்கு திறக்கப்படவே இல்லை, ஒருபோதும் திறக்கப்படல. 4 டிஎம்சி, அதிகபட்சமாக போனால் 6 டிஎம்சி. இதுதான் திறப்பாங்க. அதுவும் திறக்கும் போது இந்த மாதிரி உபரி நீரைத்தான், அதிகமாக மழை பெய்து கொள்ளளவு கூடிட்டால் உபரி நீரை திறப்பார்கள். நமக்கு உரிய நீரை தந்ததில்லை, உரிமை நீரை தந்ததில்லை. இதுதான் நமக்கு சிக்கல். இப்ப நாம இந்த வைக்கிற கோரிக்கை, எங்களுக்கு வேண்டியது உபரி நீர் அல்ல, எங்களுக்கான உரிமை நீர், உரிய நீரை கொடு. இதுதான். அதை பெற்றுக்கொடு. இந்திய ஒன்றிய அரசு அதை பெற்றுக்கொடு, அதை தர சொல். தமிழ்நாட்டை ஆளுகிற தாவேக்கா அரசே இதை பெற்றுக்கொடு, போராடி பெற்றுக்கொடு. இல்லை என்றால் போராடுகிற எங்களுக்கு துணை நீர் இல்லை, நீங்க போராடுங்க, நாங்க உங்களுக்கு துணை நீர். ரெண்டுல ஒண்ணுதான் நடக்கணும். அத மேகதாட்டுல இப்ப நீங்க ராமநகராங்கிற மாவட்டத்தில் கனகபுராங்கிற தாலுகால ஒண்டிக்கொண்டலு அப்படிங்கிற இடத்துல இதை கட்டுற, இந்த மேகதாட்டு அணையை கட்டுறதுன்னு முடிவெடுக்கிறேன். இப்போ இது கர்நாடக, நம்ம கர்நாடக தமிழ்நாட்டுக்குள்ள எல்லையில் நமக்கு ரொம்ப கிட்ட இருக்குல்ல, இந்த பில்லிக்கொண்டு நீர் அந்த இருக்குல்ல, அந்த பில்லிக்கொண்டு அந்த அந்த அணையில் இருந்து தான் நமக்கு தண்ணி இவங்க திறந்து விடுறாங்க. அதிலிருந்து சரியாக 15 கிலோமீட்டர் மேலே இந்த மேகதாட்டு அணையை கட்ட போகிறாங்க. இங்கே பெங்களூர்லேருந்து 90 கிலோமீட்டர் இருக்குது. தமிழ்நாட்டிலேருந்து சரியாக 4 கிலோமீட்டர் தூரத்தில் தான் அந்த மேகதாட்டு அணையை கட்ட போகிறாங்க. ஏற்கனவே ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்குது. காவிரியில் கர்நாடகாவில் இருக்கிற அந்த அணையிலிருந்தே நமக்கு நீரை தரலை. இப்போ இருக்கிற இந்த மேகதாட்டு அணையை நிரம்பி நமக்கு தண்ணி வரணும்னா அதில் 67.16 டிஎம்சியை தேக்கிறதுன்னு அந்த முடிவெடுத்து தான் இந்த அணையை அவங்க கட்டுறாங்க. இப்போ நமக்கு அதை கட்டிட்டா சுத்தமாக நமக்கு தண்ணி வருவது நின்றும். எங்களுக்கே இல்லை, எங்கள் அணையே நிறையல, நாங்கள் என்ன செய்யறதுன்னு கர்நாடகா கையை விரிக்க ஆரம்பிக்கும். அப்படி வரும்போது நமக்கு சுத்தமாக நம்முடைய காவிரி டெல்டா படுகை மட்டுமல்ல, மொத்த தமிழ்நாடும் அதை நம்பி இருக்கிற இந்த காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தை நம்பி இருக்கிற நாம் தாகத்துக்கு தவிச்சு போய் நிற்போம். ரொம்ப கஷ்டமாயிரும். அப்போ என்ன பண்ணுவோம்? நிலத்தடி நீரை தேடுவோம். அப்போ 1000 அடிக்கு கீழே நம்ம ஆள் குழாயை போட்டு உறிஞ்சப்போ தொடங்கும் போது கடல் நீர் மட்டத்திற்கு குழாய் போகிற போது கடல் நீர் உள்ளே வந்து நிலமெங்கும் உப்பு நீராக மாறும். அந்த உப்பு நீர் வெளியேறுகிற போது நிலம் உப்பளமாக மாறும். ஒன்றத்திற்கும் பயன்படாது. பொன்னு விளைந்த நஞ்ச நிலமெல்லாம் உப்பளங்களாக மாறி நம் நாடு, நம் நிலம் நாசமாகி நாம் வாழ்வாதாரத்தையும் வாழ்விடத்தையும் இழக்க நேரிடுங்கிற பெரும் அச்சம் இருப்பதால் தான் நாம் இதை துடிக்கும். இதற்கு என்னென்ன வழி? ஒரு வேளை தரலை, இப்போ நம்மகிட்ட அதிகாரம் வந்துருச்சு. ஒரு ஆண்டுக்கு 950 மில்லிமீட்டர் நமக்கு மழை பெய்யுது. அதிக மழைப்பொழிவை பெறுகிற மாநிலங்களில் நம்ம அது 4000 டிஎம்சி நமக்கு வருது. 1500 நம்ம பயன்படுத்துகிறோம். மீதி 500 சும்மா தேவையில்லாமல் அங்கங்கே என்ன சொல்கிறது வீணடிச்சிடும். மீதி 2000 டிஎம்சி தண்ணீரை கடலில் கலக்க விட்டுரும். இந்த 2000 டிஎம்சி தண்ணீரில் ஒரு 500,000 டிஎம்சியை சேமிக்க, ஒரு 500 டிஎம்சியை சேமிக்க நாம் வேலை திட்டத்தை தொடங்கணும். அது போர்க்கால நடவடிக்கை தொடங்கணும். இப்போ உதாரணமாக எப்படின்னு செய்வேன் அப்படின்னா, இதே தருமபுரியில் ராசி மணலில் அந்த அணையை கட்டுவதற்கு, நீர்மின் நிலையம் அமைத்துக் கொள்வதற்கும் அணையை கட்டுவதற்கும் அருமையான வாய்ப்புள்ள. இப்போ அந்த பாருங்க, அணை எங்கே கட்டணும்னு சொல்கிறான்னா, நீர்த்தேக்கத்தை அது புறநானூறு எப்படி பாடுதுன்னா, 2 மலைகளுக்கு இடையிலே இருக்கிற அந்த தாழ்விடத்தில் ஒரு பிறை வடிவம் போல கட்டணும். எப்போ? புறநானூறு பாடுது. அப்படிதான் நம்ம கட்டியிருக்கணும். அப்படிதான் ஆலியாரில் கட்டப்பட்டிருக்கு. அப்படித்தான் அமராவதி, இப்படி பல அணைகளை நம்முடைய தாத்தன் காமராஜர் அப்படிதான் கட்டி கொண்டு வந்தார். இப்போ அந்த மாதிரி அங்கே ராசி மணலில் கட்ட முடியும். வேளாண் பெருங்குடி மக்கள் நிறைய அதை மனு கொடுத்து இது பண்ணுறாங்க. பிறகு அதே தருமபுரியில் நெருப்பூரில் அணையை கட்டலாம். அங்கே நீர்மின் நிலையமும் அமைத்துக் கொள்ளலாம். அங்கே கட்ட முடியும். இங்கே பாண்டியார் பொன்னம்பலால 6 மாவட்டத்தை கேரளாவை அது வளப்படுத்தி கொண்டிருக்கு. அதிகப்படியான வெள்ளப்பெருக்கு ஓடி கேரளாவை அந்த இடத்துல இந்திரா காந்தி அம்மையார் காலத்திலே ஒரு அணையை கட்ட அடிக்கல் நாட்டினார்கள். கேரள மக்கள் போராடினார்கள். அந்த திட்டத்தை இந்திரா காந்தி அவர்கள் கைவிட்டார்கள். அதே காரணம்தான். என்ன காரணம்? கேரளாவை ஆளுகிற உயரத்தில் காங்கிரஸ் இருந்தது. தமிழ்நாட்டில் இணை சக்தியாக இருந்தது.
ஆளுகிற இடத்தை கைவிட்டு விட வேண்டாம் என்று அந்த திட்டத்தை கைவிட்டார்கள். இதை போராடி பெறாமல் அந்த பாண்டியார் பொன்னம்பலா திட்டம் அப்படி இருக்கு. அங்க அணையை கட்டினால் நமக்கு போதுமான அளவிற்கு நீரை தேக்கிக் கொள்ள முடியும். பரந்தூரிலே 5000 ஏக்கரில் ஏர்போர்ட் கட்டுவதற்கு பதிலாக உங்கள் பிள்ளைகள் நாங்கள் ஏரி வெட்ட போகிறோம், நிலத்தை கொடுங்கள் என்றால் என் பெற்றோர்களின் தாய்மார்கள் மறுக்காமல் தருவார். 2000 ஏக்கரில் சிப்காடு தொழிற்சாலைக்கு நிலம் கேட்கிற இவர்கள் இல்லையே ஆத்தா 2000 ஏக்கரில் உன் மகன் ஏரியை வெட்டுகிறேன் என்று கேட்டால் என் மக்கள் கொடுப்பார்கள். இதெல்லாம் வந்தால் நமக்கு நீரின் தேவையில் தன்னிறைவு அடைய முடியும். அதற்கான திட்டம், அதற்கான நோக்கம், அதற்கான கனவு, ஒரு தொலைநோக்கு இந்த ஆட்சியாளர்களிடத்தில் இல்லை. காவிரி நதிநீர் சிக்கல் இருக்கிற வரைதான் இங்கே அரசியல் செய்ய முடியும். கச்சத்தீவு மீட்கப்படாத வரைதான் அங்கே அரசியல் செய்ய முடியும். இந்த பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கிற வரைதான் தமிழர் நிலத்திலே அரசியல் செய்ய முடியும். அவனுக்கு அந்த பிரச்சனை இருக்க வரைதான் அங்கே கர்நாடகாவில் அரசியல் செய்ய முடியும். இதனால் நம் உயிர் உரிமையில் இழிவான அரசியலை செய்து பதவிக்காக இதை செய்து நம்மளை பாதிக்க வைக்கிறார்கள் என்பதை பைந்தமிழ் செல்வங்கள், என் அன்பு பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நிலையில் நாம் விழித்துக் கொள்ளவில்லை என்றால் இருக்கிற நிறைய உரிமைகளை இழந்துடும். நம்ம முன்னோர்கள் செய்த வரலாற்று பிழை. குடகு அங்கே என்னது, காவிரி உற்பத்தியாகி வருகிற அந்த ஓடி வருகிற குடகுல வாழுகிற மக்கள் 90 விழுக்காடு தமிழர். மாநிலங்கள் எல்லை பிரிக்கிற போது குடகில் வாழ்ந்த மக்கள் தமிழ்நாட்டோடு இருக்கிறோம் என்று போராடினார்கள். 2 மாதத்திற்கு மேலாக தமிழ்நாட்டோடு தான் நாங்கள் இருப்போம் என்று போராடினார். அந்த நேரத்தில் ஆம் தமிழ்நாட்டோடு இணைத்து விடுங்கள் என்றால் இணைத்திருப்பார்கள். அந்த நேரத்தில் இல்லை நீங்க அங்கே போங்க என்று சொன்ன நம்ம முன்னோர்களின் வரலாற்று தவறு இன்றவன் வாரிசுகள் இப்படி நிற்கிறது. அதே மாதிரி இடுக்கி மாவட்ட தேவையோடு பேர்மேடு தேவிகளம் உள்ளிட்ட அந்த இடுக்கி மாவட்டத்தை கேரளாவுக்கு தாரை வாத்து கொடுக்காமல் இருந்திருந்தால் முல்லை பேரியாற்றணை தமிழன் இருந்திருக்கும், காவிரி நம்மட்டு இருந்திருக்கும். இன்னைக்கு ஒரு பயல்ட்டு இல்லாம உலகத்தில் வளம் கொளிக்கிற செல்வ செழிப்பான நாடாக தமிழர் நாடு இருந்திருக்கும். நம்ம முன்னோர்கள் செய்த வரலாற்று பிழை. இப்ப அதையே பேசிக்கொண்டிருக்க முடியாது. இருப்பதையாவது காத்து இன்னொரு தலைமுறைக்கு பாதுகாப்பாக கொடுத்து விட்டு போக வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கே எல்லோரும் கூடியிருக்கோம். என்னுடைய ரத்தம் சொன்னது போல நான் பெரியவன் நீ பெரியவன் அல்ல. தலைவர் சொன்னதுதான் நம் உயிர் தலைவன் மேதகு பிறையும். நீ பெரியவன் நான் என் பெரியவன் என்பது கைவிடு. நம் எல்லோரினும் பெரிது நம் நாடும் நம் மக்களும் நம் இனமும் அதன் எதிர்கால பாதுகாப்பான நல்வாழ்வு. அதுதான் முக்கியம். இங்க யாரு முன்னால் நிக்கிறதுங்கிறது இல்லை. எல்லாரும் ஒன்னா நிற்போம். எல்லாரும் ஒன்னா நிற்போம். நம் மக்களுக்காக, நம் மக்களுக்கு முன்னால் நிற்போம். அதுதான் முக்கியம். இங்க நமக்கு நம்முடைய வெற்றி கட்சியின் வெற்றிகளாக இருக்கக்கூடாது, தமிழ் பேரினத்தின் வெற்றியாக இருக்கு.